வணக்கம். மக்கள் குரல் 19/12/2024 குரல் 53. நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட ரொம்மன் வளாக நிர்வாகம் உட்பட பல வளாக நிர்வாகங்கள் மற்றும் அன்னை தலைமை நிர்வாகம் ஆகியவற்றுக்கும் பெற்றோர் அங்கத்தவர்களுக்குமான முரண்பாடுகள் உச்சம் பெற்றுள்ள துரதிர்ஷ்டவசமான சூழ்நிலை 2023 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் நிலவி வருவது அனைவரும் அறிந்ததே. ரொம்மன் வளாகத்தின் ஆண்டுக்கூட்டம் இன்று வரை பிற்போடப்பட்டு வருவதாலும் அன்னை தலைமை நிர்வாகத்தின் சர்வாதிகார நிர்வாகப் பண்பு தொடர்வதாலும் ஒத்துழையாமை என்ற சனநாயக வழியிலான போராட்டத்தின் தேவை இன்றியமையாததாக ஆகிறது. ரொம்மன் வளாகத்தின் கோடை கால விளையாட்டுக்களை நடத்துவதற்கு வளாக நிர்வாகத்திற்கு ஒத்துழைக்க மறுத்து சனநாயக வழிமுறையிலான போராட்டத்தின் வலிமையை நிலைநிறுத்திய ரொம்மன் வளாக பெற்றோர் அங்கத்தவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூக நலன் விரும்பிகள் ஆகியோர் வளாக நிர்வாகம் மற்றும் தலைமை நிர்வாகத்தால் ஒழுங்கு செய்யப்படும் நிகழ்வுகளை தொடர்ந்து புறக்கணிப்பதன் மூலம் புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்வதற்கான தொடர் அழுத்தங்களையும் சர்வாதிகார நிர்வாகப் பண்பை மாற்றியமைப்பதற்கான அழுத்தங்களையும் கொடுக்க வேண்டிய தேவை உள்ளது. அதனால் அன்னை தலைமை நிர்வாகம், வளாக நிர்வாகங்கள் மற்றும் தமிழர் வள ஆலோசனை மையம் இணைந்து ஏற்பாடு செய்யவிருக்கும் பொங்கல் 2025 நிகழ்வுகளும் புறக்கணிக்கப்பட வேண்டியுள்ளன என்பதன் நியாயத்தை அனைவரும் நிச்சயமாக உணர்ந்து கொண்டிருப்பீர்கள். இந்த நிலையானது நோர்வே அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடம் என்ற தன்னார்வ மக்கள் நிறுவனத்தின் சீரான எதிர்காலத்தையும் வளர்ச்சியையும் பாதிக்கும் என்பதால் நிர்வாக மாற்றங்களை கோரிய பெற்றோர் அங்கத்தவர்கள் வளாக நிர்வாகத்துடனான சிநேகபூர்வ சந்திப்புகளுக்கான கோரிக்கைகளை 30/8/2024 அன்று முதல் கட்டமாக விடுத்திருந்தனர். எனினும் அதற்கான வாய்ப்புகளை மறுதலித்திருந்த நிர்வாகம் பெற்றோர் அங்கத்தவர்களின் கோரிக்கைகளுக்கு மதிப்பளிக்காமல் தனது பதவி நிலைகளை காப்பாற்றிக் கொள்வதற்காக பெற்றோர் அங்கத்தவர்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்துள்ளதோடு அவர்களிடமிருந்து தன்னை முற்றாக அந்நியப்படுத்தி வந்துள்ளது. புதிய நிர்வாக மாற்றம் ஒன்றுக்கான அழுத்தங்களை கொடுக்கும் முகமாக சனநாயக வழியிலான பல்வேறு போராட்டங்கள் ரொம்மன் வளாக நிர்வாகத்திற்கு எதிராக பெற்றோர் அங்கத்தவர்கள், ஆசிரியர்கள், மாணவர்கள், சமூக நலன் விரும்பிகளால் முன்னெடுக்கப்பட்டன. காவல்துறையிடம் முன் அனுமதி பெற்று சனநாயக முறையிலான மறியல் போராட்டங்களோடு தேவைப்படும் நேரங்களில் மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகளுக்கு இடையூறில்லாத வண்ணம் ஒத்துழையாமை போராட்டமும் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஒத்துழையாமை போராட்டம் என்பது மாணவர்களின் கல்விச் செயற்பாடுகள் தவிர ரொம்மன் வளாக நிர்வாகத்தால் ஏற்பாடு செய்யப்படும் அனைத்து நிகழ்வுகளிலும் மாணவர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது என்னும் சனநாயக வழிமுறையிலானது ஆகும். இதன் நீட்சியாகவே 2024 ஆண்டுக்கான ரொம்மன் வளாகத்தால் ஒழுங்கு செய்யப்பட இருந்த கோடைகால விளையாட்டு நிகழ்வுகளை பெற்றோர் அங்கத்தவர்களும், மாணவர்களும், ஆசிரியர்களும் புறக்கணித்து பெற்றோர் அங்கத்தவர்களின் சனநாயக வழியிலான நியாய போராட்டத்திற்கு வலுச்சேர்த்திருந்தார்கள். இதனால் கோடைகால விளையாட்டு நிகழ்வை இரத்து செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு வளாக நிர்வாகம் தள்ளப்பட்டிருந்தது என்பது நினைவு கூறத்தக்கது. கோடைகால விளையாட்டு நிகழ்வை புறக்கணித்திருந்தது போலவே வளாக நிர்வாகத்தால் ஒழுங்கு செய்யப்பட்ட வாணி விழாவையும் பெரும்பான்மையான பெற்றோர் அங்கத்தவர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் புறக்கணித்திருந்ததைத் தொடர்ந்து இப்போது அன்னை தலைமை நிர்வாகம், வளாக நிர்வாகங்கள் மற்றும்
தமிழர் வள ஆலோசனை மையம் இணைந்து ஏற்பாடு செய்யவிருக்கும் பொங்கல் 2025 நிகழ்வையும் ரொம்மன் வளாகம் உட்பட அனைத்து வளாகங்களும் புறக்கணித்து நோர்வே நாடு தழுவிய தன்னார்வ மக்கள் நிறுவனமான அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தில் சனநாயக நடைமுறையை உறுதி செய்வதற்கு அனைவரும் கைகோர்க்க வேண்டிய அவசியத்தை மக்கள் குரல் இவ்விடத்தில் அழுத்திச் சொல்ல விரும்புகிறது. ரொம்மன் வளாகம் உட்பட பல வளாகங்களில் சனநாயக விழுமியங்களை மீறி, நிர்வாக பண்புகளை மீறி, நிர்வாகச் சீர்கேடுகளோடு மனித மாண்பை மீறி தனிமனித ஆதிக்கம், தனிமனித பழிவாங்கல்கள் உள்ளிட்ட சனநாயக விரோத நிர்வாகங்களை நடத்தி வரும் மக்கள் விரோத நிர்வாகங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பதன் அவசர நிலையை கருத்தில் கொண்டு வளாகத்தின் ஆண்டு கூட்டம் கூட்டப்பட்டு பெற்றோர் அங்கத்தவர்களால் புதிய ஆளுமையான நிர்வாகங்கள் தெரிவு செய்யப்பட்டால் அனைத்து தரப்பினரும் மீண்டும் ஒன்றிணைந்து வளாகங்களின் சீரான இயக்கத்திற்கும் வளர்ச்சிக்கும் வழிகோலப்படும். இதனை மறுதலித்து சர்வாதிகார போக்கையே நிர்வாகம் மேற்கொள்ளுமானால் ஒத்துழையாமை போராட்டம் தவிர்க்க முடியாததாக மாறிவிடும். வளாகத்தின் ஆண்டு கூட்டத்தை நடத்தி தகைமையான நிர்வாகம் ஒன்றை முறைப்படி தெரிவு செய்தால் ரொம்மன் வளாகம் இன்று சந்தித்துள்ள இழிநிலையிலிருந்து மீண்டும் மேலெழ முடியுமென்ற உண்மையை பலமுறை பெற்றோர் அங்கத்தவர்கள் எழுத்து மூலமாகவும் வாய்மொழி மூலமாகவும் நிர்வாகத்திற்கு எடுத்து கூறியுள்ளார்கள். இருப்பினும் நிர்வாகத் தெரிவுக்கான தேர்தல் நடைபெற்றால் தம்மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் பெற்றோர் அங்கத்தவர்களால் நிறைவேற்றப்பட்டு தாம் வீட்டுக்கு அனுப்பப்படுவோம் என்ற உண்மையை உணர்ந்துள்ள தற்போதைய நிர்வாகமும் அன்னை தலைமை நிர்வாகமும் இணைந்து பொய்யான காரணங்களை கூறி புதிய நிர்வாகத் தெரிவை தள்ளி போட்டு வருகின்றன. நிர்வாக மாற்றத்தை கோரும் பெற்றோர் அங்கத்தவர்கள் வளாகத்துக்கு எதிராக வழக்கு போட்டுள்ளார்கள் என்ற பொய்யை ரொம்மன் வளாக நிர்வாகமும் தலைமை நிர்வாகமும் சேர்ந்து இயக்கும் நியாயத்தை நோக்கிய குழு என்ற அனாமதேய சமூக விரோத கும்பல் மூலம் பரப்பி வந்துள்ளதோடு இந்த சமூக விரோத கும்பலை வைத்து அனாமதேயமான பெயர்களில் பெற்றோர் அங்கத்தவர்கள் மீது சேரடித்து பெற்றோர் அங்கத்தவர்களை முடக்குவதற்கு நிர்வாகங்கள் செயற்பட்டு வருகின்றன. குறித்த சமூக விரோத கும்பலின் பெற்றோர் அங்கத்தவர்கள் மீதான சேரடிப்புகளை அன்னை பூபதி தமிழ்கலைக்கூடத்தின் முகநூல் சமூக வலைத்தளத்தை வெளியிடும் கைங்கரியத்தை நிர்வாகங்கள் தொடர்ச்சியாக செய்து வருவதோடு ரொம்மன் வளாக முன்னாள் பொறுப்பாளரும் இந்நாள் இடைக்கால நிர்வாக பொறுப்பாளருமானவர் தனது முகநூல் பக்கத்தில் இந்த சமூக விரோத கும்பலின் சமூக விரோத செயற்பாடுகளை பகிர்ந்து ஆதரவளித்து வருவதும் வெளிப்படையானவை. இதனால் வளாக யாப்பு விதி 20 கொடுக்கும் விலக்குதல் என்பதன் அடிப்படையில் இவர்கள் நிறுவனத்தின் அதிகாரபூர்வமான முகநூல் பதிவுகள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்களின் முகநூல் பதிவுகள் மூலம் தனிப்பட்ட இலாபங்களுக்காகவும் தனிப்பட்ட நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்துவதற்காகவும் பயன்படுத்தி வருவதாகவே கருத வேண்டியுள்ளது. எனவே அன்பார்ந்த பெற்றோர் அங்கத்தவர்களே, மாணவர்களே, ஆசிரியர்களே, சமூக நலன் விரும்பிகளே, அன்னை பூபதி தமிழ்கலைக்கூட தலைமை நிர்வாகத்திலும் ரொம்மன் வளாகம் உட்பட பல வளாகங்களிலும் சனநாயக விழுமியங்களையும் மனித மாண்புகளையும் நிர்வாக பண்புகளையும் மதித்து இயங்கக்கூடிய பெற்றோர் அங்கத்தவர்களோடு சிநேகபூர்வமான உறவுகளை பேணக்கூடிய நிர்வாகங்கள் நிர்வாக கடமைகளை பொறுப்பெடுக்கும் வரை நீதிக்காக போராடும் பெற்றோர் அங்கத்தவர்களின் கைகளை பலப்படுத்த வேண்டிய தார்மீக கடமை அனைவருக்கும் உண்டு என்பதன் அடிப்படையில் கல்விச் செயற்பாடுகள் தவிர வளாக நிர்வாகங்களாலும் அன்னை தலைமை நிர்வாகத்தாலும் ஒழுங்கு செய்யப்படும் அனைத்து நிகழ்வுகளையும் புறக்கணிக்கும் சனநாயக வழியிலான ஒத்துழையாமை போராட்டத்திற்கு வலுச்சேர்க்கும் முகமாக பொங்கல் 2025 நிகழ்வுகளை புறக்கணிக்க வேண்டியது அவசியமாகிறது. எனவே
நிர்வாகங்களின் இவ்வாறான சனநாயக விரோதமான போக்கை முறியடித்து அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடங்களின் மாண்பை காத்து எதிர்கால சந்ததியினரின் சீரான அறிவு வளர்ச்சியை உறுதி செய்வதோடு அன்னை பூபதி தமிழ் கலைக்கூடம் என்ற தன்னார்வ மக்களமைப்பின் புனிதமும் காக்கப்படுவதற்காக பெற்றோர் அங்கத்தவர்கள் தொடர்ந்து போராட வேண்டிய சூழ்நிலையே தொடர்கிறது. அன்னை தலைமை நிர்வாகம் மற்றும் ரொம்மன் வளாகம் உட்பட பல வளாகங்களின் மாண்பு பாதுகாக்கப்படுவதற்கும் ஆளுமையான நிர்வாகங்களின் வழிகாட்டலுக்குள் நிர்வாகங்களை கொண்டு வந்து வளாகங்களின் வளர்ச்சிக்கு பாடுபட்டு எமது எதிர்கால சந்ததிகளுக்கு சிறப்பான தலைமை மற்றும் வளாக நிர்வாகங்களை கொண்டு சேர்ப்பதற்கான நீதி போராட்டத்தில் அனைவரும் கைகோர்த்து கொள்வதற்காய் பொங்கல் 2025 நிகழ்வை அனைவரும் ஒன்றிணைந்து புறக்கணிப்போம். இன்று தவறிப்போகக்கூடிய பொங்கல் நிகழ்வு மீண்டும் வந்து சேரும். ஆனால் இன்று தவறிப்போகும் வளாகங்களின் நற்பெயரும் மாண்பும் எக்காலத்திலும் மீண்டும் வராது. புத்தேளுலகத்தும் ஈண்டும் பெறலரிதே ஒப்புரவின் நல்ல பிற. பொருள்: ஒற்றுமையைப் போல் வேறொன்றை கடவுளார் உலகம் சென்றாலும் பெற இயலாது. வாய்மையே வெல்லும், மக்கள் குரல் ஒலிக்கும்.